தமிழகத்தில் திரைத்துறை ஒரு சிலர் கட்டுப்பாட்டில் இருப்பது உண்மைதான் என்று நெஞ்சில் வாமழை திரைப்படத்தின் இயக்குனர் செல்வகுமரன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெஞ்சில் மாமழை திரைப்படத்தின் படப்பிடி காட்சிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்பரப்பு பகுதியை மையமாக வைத்து இந்த படப்பிடிப்பு இன்றைய தினம் பூஜையுடன் துவங்கியிருக்கும் நிலையில் அந்த படத்தின் இயக்குனர் செல்வகுமரன் தற்பொழுது நம்மோடு இணைகிறார். அவருமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். எல்லா படங்களுமே சென்னையில் தான் பட பூஜை என்பது நடக்கும். கன்னியாகுமரியை தேர்ந்தெடுக்க என்ன சார் காரணம்? இல்லை, இது இந்த படத்தோட கதை ஃபுல்லாகவே இங்கே நடக்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயம். ஸோ ஃபுல்லாகவே கன்னியாகுமரி மாவட்டம் இந்த திருப்பரப்பை சுற்றி தான் இருக்கிறோம். ஸோ இதுக்கு சென்னையில் ஒரு பூஜை, இங்கே ஒரு பூஜை ஏன் செலவு ப்ரொடியூசருக்கும் செலவு வைக்கணும். ஸோ பொதுவாக இங்கே ஷூட்டிங் நடக்கிறதுனால இங்கே பூஜை பண்ணியிருக்கோம், வேறு எந்த இதுவுமே கிடையாது. இந்த படத்தின் கதை களம் எப்படி இருக்கும், எதை சார்ந்திருக்கும் சார்? இது ஒரு ஆக்ஷன் வித் த்ரில்லர். அது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஃபாரஸ்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை பிளான் பண்ணி தான் கதை ப்ரொடியூசர் எழுதியிருந்தார். ஆக்சுவலாக கதை ப்ரொடியூசர் எடுக்கிறது தான். ஸோ அங்கே வந்து லொக்கேஷன்லாம் பார்த்தோம், கரெக்டாக இருந்தது. அதனால் இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ திரைப்படத்துறையை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது போன ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் அப்படி ஒரு ஆளை சொல்லியிருந்தாங்க, இவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ திமுக வந்த உடனே அப்போ திமுககாரங்க சொன்னாங்க. இப்போ வந்து திமுக ஆட்சி வந்தோடனே அதிமுககாரங்க ஃபுல்லாகவே சினிமா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது யார் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம படம் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு தேட்டர் கிடைக்குதா, ஆனால் தேட்டர் சரியாக கிடைக்கிறது இல்லை. இது யாருடைய தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, யார் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறதுக்கு இல்லை. நம்ம பண்ணுற படங்கள் சரியான படங்களாக இருந்தால் கண்டிப்பாக தேட்டர்கள் நமக்கு கிடைக்கும். படம் சரியாக பண்ணலை அப்படிங்கும்போது தேட்டர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஒரு விஷயம், ஒரு சிலரோட கட்டுப்பாட்டில் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. பட் அது வந்து இவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்க ஏன் விடுறாங்க? இப்போ எல்லா அசோசியேஷன் இருக்குது, 24 கிராஃப்ட் இருக்குது சினிமாவில். இந்த 24 கிராஃப்ட்டை ஒரு முடிவு பண்ணியாச்சுன்னா அவங்க யாரோட கட்டுப்பாட்டுக்கும் போகாத, யாரோட கட்டுப்பாட்டுக்கு போகாது. ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்குன்னா அவங்க சொல்லணும், ஏன் இந்த எதனால் இப்படி தேட்டர் கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லணும். யாருமே அதை சொல்கிறது இல்லை. ஸோ அந்த 24 கிராஃப்ட் ஒன்றா சேர்ந்தாச்சுன்னா எந்த அரசியலும் உள்ள நுழைய முடியாது, எந்த அரசியலும் சினிமாக்குள்ள நுழைய முடியாது. எல்லாம் சொல்கிறாங்க சினிமா அரசியலில் போயிட்டு செய்ய நபர் கிடையாது. எங்களுடைய கவுன்சில் கரெக்டாக இருந்தால் யார் கட்டுப்பாட்டுக்கும் சினிமா போகாது. ஆனால் ஒரு சிலரோட கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது உண்மை. அது எந்த அரசியல் வந்தாலும் ஒரு சிலரோட கட்டுப்பாட்டுக்குள்ள போகும். அது வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.